என் செல்வமே, நீ வாழும் வாழ்க்கையில் தோற்றுப் போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? உன் மனக்கவலையும் உன் மன விரக்தியும் உன் மனச்சோர்வும் தான். அவசரப்பட்டு மனக்கவலையில் செய்யும் செயலில் இருந்து விலகி வெற்றி வாய்ப்பை இழப்பவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் எப்போதும் கவலை முகத்தோடு இருப்பவர்கள், பொறுமை இழந்தவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. மனக்கவலையும் பொறுமையின்மையும் படுகுழியில் தள்ளிவிடும். ஒரு கதை சொல்லட்டுமா? கிருஷ்ணதேவராயர் சில யானைகள் முன்னால் வர பின்னால் ஒரு யானையின் மீது அமர்ந்து வீதி உலா சென்றார். ஒரு வீதியில் செல்லும்போது எதில் வந்த இளைஞன் ஒருவன் முதலில் சென்ற யானையின் தந்தத்தை பிடித்து தள்ளினான். யானை சிறிது நேரம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. அரசர் தம் மந்திரியான அப்பாஜியிடம், இந்த இளைஞன் இவ்வளவு பலசாலியாக இருக்கிறான் என்றார். அரசே, கவலை இல்லாமல் வளர்ந்த பிள்ளை போலும் என்று அப்பாஜிக்கு பதில் அளித்தார். மறுநாளே அந்த இளைஞனை பற்றிய தகவலை சேகரித்து வீட்டை தேடி சென்றார்கள். அந்த இளைஞனின் பெற்றவர்களிடம், அம்மா, ஒரே பிள்ளை என்று மிகுந்த செல்லம் கொடுக்கிறார்கள். இப்படியே போனால் வளர்ந்த பிறகு பொறுப்பே இல்லாமல் இருப்பான். இனிமேல் அவனுக்கு கொடுக்கும் உணவில் உப்பே போடாதீர்கள் என்றார்கள். சம்பாதித்து வந்தால் தான் உப்பு போடுவேன் என்று சொன்னால் உங்கள் பிள்ளை பொறுப்பானவனாகி விடுவான் என்று அப்பாஜி கூறியதும் அப்படியே செயலானால் தாய். சில நாட்கள் சென்ற பின் ராயர் முன்பு போலவே யானைப்படையோடு நகர்வலம் சென்றார். யானையை கண்டதும் அந்த இளைஞன் தந்தத்தை பிடித்து தள்ள முயன்றான். அவனால் முடியவில்லை. அதற்குள் யானை அவனை கீழே தள்ளிவிட்டது. அரசை, பார்த்தீர்களா? சம்பாதிப்பது எப்படி என்று எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தான். அதனால் இளைஞன் பலம் இழந்தான். கவலையின்மைதான் பலத்தை தரும் என்பது புரிகிறதா என்றார். அரசரும் நன்றாக புரிந்தது என்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனது சரியாக யோசிக்க தொடங்கினால் மனக்கவலை, சோர்வு, பொறுமையின்மை ஏற்பட வாய்ப்பே இல்லை. கவலையால் உடல் கெடுகிறது, உங்கள் நலன்கள் தான் கெடுகிறது. ஏன்? வாழ்க்கையே துன்பமாகவும் தோல்வியாகவும் அமைந்து விடுகிறது. வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமானால் நீ கவலையை ஒழித்தே ஆகணும். ஓம் சாய்ராம்.